நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு வருது. மொத்தம் 7 கட்டங்களா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 2 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. 11 மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு இதுக்காக தொடங்கிச்சு. 11 மாநிலங்கள்ல மக்களவை தேர்தல் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது. இதனால எந்த பாதிப்பும் இல்ல, எந்த அசௌகரியமும் இல்ல. நல்ல முறையில 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துட்டு வர்றதா தகவல் வெளியாயிருக்கு. நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகள்ல ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்துச்சு. தொடர்ந்து 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகள்ல ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துச்சு. இந்நிலையில 3வது கட்டமாக 11 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 93 தொகுதிகள்ல அதாவது மே 7ஆம் தேதி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பா நடைபெற்று வருது. அசாம்ல உள்ள 14 தொகுதிகள்ல ஏற்கனவே 10 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில மீதமுள்ள 4 தொகுதிகள்ல வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருது. பீகார்ல 5 தொகுதிகளிலும், சத்தீஸ்கர்ல 7 தொகுதிகளிலும், கோவாவில் 2 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருது. குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் தொகுதியில பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வான நிலையில மீதமுள்ள 25 தொகுதிகளுக்கும் இன்னைக்கு ஒரே கட்டமா வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு. கர்நாடக மாநிலத்தில் 14 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 9 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகள், குஜராத் அருகே உள்ள தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஒன்றிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நல்லபடியாக தொடங்கி இதுவரைக்கும் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சியினர் கோரிக்கையை ஏற்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் இன்னைக்கு நடைபெற இருந்த வாக்குப்பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல மத்திய பிரதேசம் பெத்துல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் இறந்துட்டதால தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல் இன்னைக்கு நடந்துட்டு வருது. இப்படியான ஒரு சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சாயந்தரம் 6 மணி வரையும் நடக்கும். வாக்குச்சாவடிகளை வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. மக்கள் ஆர்வத்தோடு வாக்கு போட்டுட்டு வராங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இதுவரைக்கும் மந்தமாக இருந்தது. பிற்பகலுக்கு மேல் அதிக அளவு வாக்காளர்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மக்களவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. 7 கட்ட தேர்தல் வாக்குகளும் நல்லபடியாக முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய நல்லாசியோட நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்ற எதிர்பார்ப்பில் நாமும் இருக்கலாம்.